பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாதத்தில் முதல் நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே ஆகஸ்ட் மாதத்திற்கென்று ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் தியானித்து ஜெபித்த பொழுது ஏற்கனவே பல முறை நான் உங்களோடு கூட பேசின ஒரு வசனத்தை தான் ஆண்டவர் உணர்த்தினார். அப்போது திரும்பவும் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை ஏன் உணர்த்துகிறார் என்பதை நான் திரும்பவும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிற பொழுது இன்றைய ஜெருசலேம் சுவிசேஷ சபையினுடைய தேவை அதுதான். இன்றைக்கு நான் பார்க்கிறோம் பாருங்க, அதே வசனத்தை திரும்ப சொல்றார் ஆண்டவர். இப்போ ஏன் திரும்ப சொல்றாருன்னு சொல்லி சொன்னால், இன்னும் சபையிலே உண்மையான சில காரியங்களிலே மனம் திரும்புதல் கிடையாது. அந்த உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறது. ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் சபை மக்கள் மத்தியில் உத்தமம், உண்மை, நேர்மை, பரிசுத்தம் இதெல்லாமே குறைகிறது. அப்போ உண்மையான மனம் திரும்புதல் ரட்சிப்பு இல்லாததுனால தான் உதார குணம் இல்லாமல், தயார குணம் இல்லாமல் இருக்கிறது, கருணை உள்ளம் இல்லாமல் இருக்கிறது. பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த வசனங்கள் வருகிறது, எல்லாமே வருகிறது பாருங்க. இதெல்லாம் பைபிளில் தெளிவாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறார். பிரசங்கம் பண்ணலாம், சத்தம் போடலாம், குதிக்கலாம், ஆடலாம், எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஐ டோன்ட் பிலீவ் இன் சச் திங்ஸ். எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. ஒரு வசனத்தின்படியாவது நான் உருப்படியாக வாழ்ந்தோம்னா அதுதான் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால் இன்றைக்கு கூட ஒரு சகோதரருடைய செய்தியை நான் பார்த்தேன். வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிற தசம பாகத்தை குறித்து நிறைய போட்டிருந்தாங்க. தசம பாகம் ஊழியக்காரனுக்கு கிடையாது, ஊழியர்களுக்கும் சபைக்கும் தான். ஆனால் நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறோம். ஊழியக்காரன் தான் எடுத்துக்கிட்டு போகிறாரு, அதனால் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய மனநிலை மாற்றம் கிடையாது. நம்ம ஆதியில் இருந்தது போல இப்போதைய போல் சதா காலம் அப்படியே இருக்கிறோம். எப்போ நம்ம மனம் திரும்புறது, எப்போ கடந்த காலத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள், வீட்டுமையான எண்ணங்கள்லாம் கிடையவே கிடையாது. அதனால் ஆண்டவர் சொன்னார், திரும்பவும் இதே வசனத்தை தான் நான் சொல்கிறேன், சொல்லுங்க அப்படின்ட்டார். இது 8வது மாதம், 7 மாதத்தை முடிச்சிருக்கிறோம். இப்போ 8வது மாதம். 8வது மாதத்தில் இந்த ஒரு வசனத்தை திரும்பவும் ஆண்டவர் கொடுக்குறார் பாருங்க. ஆகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் தியானிப்போம். சீக்கிரமாக நான் குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிப்பேன், 8:30 முடிச்சிருவேன். ஆனாலும் கூட நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த வசனங்களை நீங்கள் கவனிங்க. இது ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முறையில் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஒரு செய்தியை பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப்பில், தண்ணீர் பாய்ச்சப்படும் என்ற இந்த வசனத்திற்கு தண்ணீரை குறித்து பல விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க பாருங்க. தண்ணீர் என்பதை ஆண்டவருடைய பரிசுத்த ஆண்டவருடைய அபிஷேக அடையாளத்துக்காக, மறுபுறப்படையும் போது ஆண்டவருடைய வார்த்தைக்காக, தாகமாயிருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய தண்ணீருக்காக, இப்படி பல காரியங்களை தண்ணீரை பயன்படுத்துகிறார் பாருங்க. ஆனால் இங்கே பாய்ச்சப்படுகிற தண்ணீர் பார்த்தீங்கன்னா உதார குணமாக தண்ணீர் கொடுக்கிறவங்க தான். ஒரு கோளை தண்ணீர் கொடுத்தால் கூட ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அதற்கேற்ற கைமாறு பெறாமல் போக மாட்டான். நல்ல கவனிங்க, ஊழியக்காரனுக்கு காணியை கொடுக்குவானான்னு சொல்லிட்டேன் முதல்ல, நல்லது, பரவாயில்ல. ஆனால் என்னுடைய ஊழியக்காரன் என்பதற்காக ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து என்னுடைய சீஷன் என்பதற்காக அவனுக்கு ஒரு கோளை தண்ணீர் கொடுத்தவன் கூட அதற்கேற்ற கைமாறு பெறாமல் போக மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார் பாரு. போகவே மாட்டான். கர்த்தர் யாரும் கடன்காரனே கிடையாது. அவரே படைச்சு, அவரே உங்களை ஆசீர்வதிச்சு, அவரே உங்களுக்கு வீடு, காரு, பங்களா, வசதி எல்லாம் கொடுத்து, லட்சக்கணக்கில் சம்பளத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்தவர் பார்க்குறாரு. அவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னால், in spite of all these blessings, if you are able to give at least a small tithing or something, a little amount, what happens? He returns in multiples. திரும்ப கொடுக்குற பொழுது அப்படியே பல மடங்கு திரும்ப கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இது யாருக்கு நடக்குன்னா விசுவாசிக்கிறவனுக்கு தான் நடக்கும். விசுவாசோடு கொடுக்குறவங்க தான் நடக்கும். எல்லாரும் நடக்காது. வேண்டாம் வெறுப்பா, வருத்தமா, தயவோ, கஷ்டப்பட்டு மனம் எதிர கொடுக்குறவங்க நடக்காது. விசுவாசம் உள்ளவனாக இருந்து, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஸோ விசுவாசம் உள்ளவனாக விசுவாசத்தை கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த பல மடங்கு ஆசீர்வாதங்கள் திரும்ப வருகிறது பாருங்கள். அதில் முதலாவது ஆசீர்வாதம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர ஆசீர்வாதம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக, கர்த்தரை ஆராதிப்பதில் முதலிடம் கொடுப்பவர்களாக, வீட்டிலே நம்முடைய பிள்ளைகளை சத்தியத்தை நடத்துவர்களாக, குடும்பமாய் கூடி ஜெபிக்கிறவர்களாக,
வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல சாட்சியாக இருக்கிற பிள்ளைகளாக. இதுதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். திரும்ப கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் கொடுக்கறது அதான் மிக முக்கியம். அதனால தான் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுங்கிற இடத்துல நீங்கள் வசனத்தை போட்டு பாய்ச்சிங்கன்னா, நான் கூட வசனத்தை சொல்கிறேன், எனக்கு நிறைய வசனத்தை கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். நிறைய காரியங்களில் பார்க்குறாரு. நான் உட்கார்ந்து கேட்கிற பொழுதெல்லாம் ஏனென்றால் நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் வசனத்தின் மூலமாக. அப்போது என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் பைபிள் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, நாம் என்ன பண்ணதில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறது. இது பைபிள் மட்டுமா போதிக்குது. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாத கிறிஸ்துவர் எல்லாம் யாரோடும் பார்க்கலாம். எப்படியா கஷ்டப்பட்டு அது கட் பண்ண முடியலனாலும் அந்த மோதிரத்தை கட் பண்ணி, அந்த மூக்குத்தியை கட் பண்ணி, அந்த கம்மலை கட் பண்ணி எடுக்காமல் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு பெரிய பாடம். கல்லறையில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் பல கல்லறைகளில். அது என்னென்னா அது எடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் அதோட கூட போகிறதுக்கு அனுமதி கிடையாது. நல்லா யோசித்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றை கொண்டு வரதில்லை, ஒன்று கொண்டு போகிறதில்ல, எல்லாம் நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்காக கொடுத்தது தான் பாருங்கள். அப்போது நான் அவருடைய கருத்துலேருந்து வாங்கி நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு கொடுக்குறோம். இந்த கொடுக்கிற இடத்துல தான் அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய மனதை, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய மனநிலையை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய இச்சைகளை பார்க்கிறார். நல்ல கவனி. அதனால் நீதிமொழிகள் வாசிக்கிறப்ப சொல்லப்பட்ட காரியத்தை வாசித்தீங்கன்னா, உதார குணமுள்ள ஆத்துமா. இப்போ உதார குணம் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா ஆங்கில வேதத்தில் அழகாக போட்டிருக்கிறது ஜெனரஸ். ஏ ஜெனரஸ் சோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆத்துமா. அப்போது ஜெனரஸ் என்று சொன்னால் பி ஜெனரஸ். தாராளமாக எல்லாருக்கும் கொடுத்து பகிர்ந்து கொண்டு வாழ. அதை கொடுக்கறதுல அப்படி மட்டுப்படுத்துறது, கட்டுப்படுத்துறது, அது ஒதுக்கிறது, நீக்கிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. அந்த தாராளமாக என்று சொன்னால் அப்படி தான் மனப்பூர்வமாக இந்த வார்த்தை வரப்போது காட்ட போகிறோம் பாருங்க. முதல்ல இந்த வார்த்தையை கவனிங்க. உதார குணம். உதார குணம் என்று சொன்னால் a generous mind, a generous attitude, a generous habit, a generous எல்லாமே லைஃப் ஸ்டைல். அப்போது அதில் பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனம், பிசுறுத்தனம் கிடையாது, பார்ஷியாலிட்டி கிடையாது. ஆகவே உதார குணம் என்கிறது இட் இஸ் அ குணம். அது ஒரு குணம்னா ஒரு கேரக்டர், ஒரு பண்பு. அது பார்த்தீங்களா, அது உதார குணம்ன்றது ஒரு பண்பு பாருங்கள். நல்ல குணம். குணமுள்ள ஸ்திரியே, குணசாலியான ஸ்திரியெல்லாம் சொல்லி போடுறாங்க பாருங்க. இந்த குணம், அந்த குணத்தில் இந்த உதார குணம் இருக்கு பாருங்க. யோசித்து பார்க்கலாம். நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம் பாருங்க. சத்தியத்தை அறியாதவர்கள், பைபிளை படிக்காத கிறிஸ்துவர் அல்லாதவர்கள்லாம் நல்லா தாராளமாக கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறத, மற்றவருடைய வாழ்க்கையில் படிக்க வைக்கவோ, துணிமணி வாங்கி கொடுக்கவோ, சாப்பாடு கொடுக்கவோ, சில பேருக்கு வீடு கட்டி கொடுக்கவோ, பல காரியங்களை பலர் செய்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்க விளம்பரம் இல்லாமல் செய்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. அப்போ அதுலேயும் விளம்பரப்படுத்தி செஞ்சோம்னா மறுபடியும் நம்முடைய குணம் கெட்டு போச்சு. அந்த மேட்டிமை, வீண் பெருமை வருகிறது. அங்கே உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு கொடுக்கறதே கிடையாது. டோட்டலாக தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் சரண்டரிங், தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் டெடிகேஷன். அப்போது எல்லாம் நமக்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா தான் போகிறோம் பாருங்க. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது பாருங்க, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் சொல்லப்படுகிறது. அப்போது that character இருக்கு இல்லைங்களா, உதார குணம், it is something related only with soul, not with body. பாடி நீட்டாது, கை நீட்டாது, பாடி இறங்காது, பாடி உதவி செய்யாது. ஒரு உதவி செஞ்சுன்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு 50 ரூபா கொடுப்பீங்களான்னு கேட்கும். பாடி அதான் பாடி, அதான் டெட் பாடியை போகிறது தான், நாட்டம் எடுத்த பாடி தான். சரி, இந்த மண்ணில் அள்ளி கொட்டுறோம் பாருங்க, அந்த பாடி. அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க வசனத்தில், இட் இஸ் ஒன்லி ரிலேட்டிவ் டு சோல். ஸோ சோல் எங்கே வச்சுருக்கிறான்னு சொல்லி சொன்னால் தேவனோடு ஒரு உறவு வைத்துக் கொள்வதற்காக தான். ஸோ ஆவி, ஆத்மா, சரீரம் என்று படித்த மனுஷன், சரீரம் மண்ணை எடுத்தார், மண் பிண்டத்தை எடுத்தார், அது உருண்டையாக பொம்மையாக செஞ்சார். அதுக்குள்ளே தன்னுடைய ஆவியை ஊதினார். ஆவி ஊதினோடனே ஒரு உயிர் பெற்றுக்கிட்டான். ஆனால் அது என்ன வசனம் போட்டிருப்பதுன்னா, அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான்னு சொல்லப்படுகிறார். அப்போ தான் சம்திங் இஸ் கிரியேட்டட். மண் எடுத்தோம், அது சரீரம், கீப் இட் செப்பரேட்லி. பூன்னு ஊதுறாரு, ஆவி, உயிர் வந்துருச்சு. இது செப்பரேட்டாக வச்சுக்கோ, இந்த உயிர் ஆகும்பொழுது போயிடும். இந்த உயிரை தனியாக வச்சுக்கோ, இந்த மண்ணு பாடியை தனியாக வச்சுக்கோ. இந்த பாடி குப்பையில் தூக்கி போட்டுடலாம், செத்த பிற்பாடு. இதுவும் போச்சு, இதுவும் போச்சு. இன் பிட்வீன் தட், வித்தவுட் நத்திங், ஹி இஸ் கிரியேட்டிங் எ சோல். அந்த சோல் தான் மிக முக்கியம். அது தனக்கென்று தேவன் உருவாக்குகிறார், தனக்கென்று அதை உருவாக்குகிறார், தான் தங்கும் இடமாக அதை உருவாக்குகிறார். தன்னோடு தொடர்புள்ள ஒரு ஜஸ்ட் லைக் ஆவி, சரீரம் மாதிரி அந்த ஆத்மா தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளணும், தேவனோடு தொடர்பு வைத்துக் கொள்ளணும். அதனால தான் பாவம் செய்கிற ஆன்மா
அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுது. ஆனால் நடப்போம், நடை பிணங்கள். அப்போது உயிர் இருக்குது, பிணம் தான், நடைபணம் தான். இப்போ பாருங்க, இந்த ஆத்மாவில் தான் அந்த பண்பு வருகிறது. பாருங்க, பண்பு வருகிறது. தேவன் படைக்கிற பொழுது அப்படி தான் படைத்தார். ஸோ ஆதி ஆகமத்தில் மனுஷனை உண்டாக்குற பொழுது கர்த்தர் ஒன்றும் ரிசர்வேஷனே கிடையாது. தனக்கென்று எதையும் வச்சுக்கல. சரி, இந்தா நீ அந்த தெற்கு நதியை மட்டும் எடுத்துக்கோ, தெற்கால ஓடுற நதியை எடுத்துக்கோ, நான் வடக்கால ஓடுற நதியை எடுத்துக்கிறேன், நீ பொன் விளையும் பூமியை எடுத்துக்கோ, நான் இதை எடுத்துக்கணும்னு சொல்லவே இல்லை. பூராவும் அவன் கையில் கொடுத்துட்டார் ஃபுல்லாகவே. அவர் எதையுமே எடுத்து வச்சுக்கல தனக்கென்று. பாருங்க, எல்லாத்தையும் கொடுக்குறார். கொடுத்து எல்லாத்தையும் ஆளுங்க செய்ய பண்ணி விட்டுட்டார். எல்லாம் கொடுத்துட்டார் அவனுக்கு. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக பூமியில் வைக்கிறார். பாரு, தான் இருந்து நிர்வகிக்க வேண்டிய அந்த பூமியை, சமுத்திரங்களை, மச்சங்களை, எல்லாவற்றையும், ஆகாயத்து விண்மீன் பறவைகள் எல்லாவற்றையும் அவன்கிட்ட கொடுத்துறார். ஆண்டுகொள், எல்லாத்தையும் அடிமைப்படுத்திக்கொண்டு சொல்லிட்டார். எல்லாத்துலேயும் அவர் தனக்கென்று இது எடுத்து வைத்துக் கொள்ளவே இல்லை. எனக்கு இது மட்டும் இருக்கட்டும், எனக்கு ஜெர்மனி மட்டும் இருக்கட்டும், எனக்கு இத்தாலி மட்டும் இருக்குன்னு சொல்லவே இல்லை. நல்லா யோசிப்பாரு. எனக்கு பசிபிக் ஓஷன் மட்டும் இருக்கட்டும், இல்லைன்னா எனக்கு மிட் பசிபிக் ஓஷன் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்கவே இல்லை. எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டு அனுபவிச்சிங்கன்னு சொன்னார் பாருங்க. ஆனால் ஒரு வார்த்தை, வெதர் ஹி இஸ் ஒபீடியன்ட் டு காட்ங்கிறதுக்காக தான் ஒரு மரத்தின் கனியை வேணான்னு சொன்னார். மனுஷனை சும்மா ஈஸியாக பிசாசு அடித்தான் பாரு, ஈஸியாக அடித்தான் பாரு. அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இவன் போய் தனியாக சொல்ல நீ கடவுள் போய் மாறிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே கோட்டை விட்டுட்டான் பாரு. அதனால தான் அந்த சோல் அப்பொழுதே அதனுடைய பலனை எழுந்துடுச்சு. அப்போ தேவனுக்குள்ள உறவை அவன் துண்டிச்சுட்டான் பாருங்க. அப்போ ஆண்டவர் வராரு, இவன் போய் மரத்துக்கு பின்னால ஒழிகிறான், மறைகிறான், தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி ஓடுகிறான் பாருங்க. நிறைய பேரால ஆலயத்தில் உட்கார முடியறதில்லை, ஆலயத்தில் உட்கார்ந்து செய்தி கேட்க முடியறதில்லை, துதி தோத்திரம் பண்ண முடியறதில்லை. அதனால தான் நிறைய பேர் லேட்டாக வராங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களாம் ரொம்ப அறிவாளிங்க நினச்சிது. இல்லை இல்லை, they are not able to come in time to worship the Lord because they don't have such kind of spirit in them. Their spirit is completely dead. Their soul is also dead. How can they worship them? They cannot open their mouth and praise the Lord. They cannot say simply praise the Lord. சொல்லவே முடியாது, படுத்துரும், தொண்டையில் அடிச்சிடும். அப்போ they will find some filthy reason to get out of the church. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுது பாருங்க. அவன் மறைகிறான், ஒழிகிறான் பாருங்க. அதனால தான் ஆத்மா, it plays an important role in the life of a man, that especially with God. தேவனோடு உள்ள உறவில் அந்த ஆத்மா ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது பாருங்க. ஆத்மா செத்துட்டா ஆண்டவரோட தொடர்பு கிடையாது. வரதும் போகிறதும் உடுத்துறதும் மேக்கப் பண்ணுறதும் எல்லாம் டோட்டல் வேஸ்ட். ஆயிசே God is not happy about that. அதை பற்றி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாம் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்க. உதார குணம் என்பது அது ஆத்மா சம்பந்தப்பட்டது. நல்ல கவனிங்க. ஆத்மா நல்லா இருந்துச்சுன்னா சரீரம் நல்லா இருக்கும், ஆவி நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆத்மா நல்லா இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் இருக்கும். ஆத்மா நல்லா இருந்துச்சு ஆண்டோடைய பிரசன்னம் கூட இருக்கும். ஆத்மா நல்லா இருந்துச்சு ஆண்டவர் நம்ம நடத்துவார் பாருங்க. அப்போ அங்கே என்ன வருகிறது? செழிப்பு வருகிறது பாருங்க, செழிப்பு. அதுதான் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்க. இந்த ப்ராஸ்பரிட்டியை பற்றி பேசணும்னா நிறைய அறிவாளிங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. they are speaking about gospel of prosperity. No, I am not speaking like that. Prosperity in the Bible, it is written in the Bible. It purely relates with the soul. அப்போ பாவம் செய்கிற ஆன்மா சாகனா, பாவத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு இந்த ப்ராஸ்பரிட்டியை பத்தாது. உலக பிரகாரமான ப்ராஸ்பரிட்டி தான் அவன் பார்க்குறான் பாருங்க. இது ஆத்மாவுடைய ப்ராஸ்பரிட்டி பற்றி பேசுகிறது பாருங்க. ஸோ அந்த செழிப்பு முதல்ல அங்கே உண்டாகணும், அது சரீரத்துக்குள்ளே வரணும், அது உலகத்தில் வெளிப்படணும், அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும், அதை நம்ம பிரதிபலிக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது பார்க்க முடியறதில்ல பாருங்கள். அதனால தான் உதார குணம் இருக்கிறதே இல்லை. யார் ஒருத்தவங்க போயிட்டு இந்த ஷேரிங்கில், கொடுக்கறதுல, பகிர்ந்து கொள்ளுதில், சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுதில் சுயநலத்தை காட்டாமல் இருக்கிறாங்களோ அவங்க they are living with God. கடவுளோடு இருக்கிறார், கர்த்தரோடு கூட இருக்கிறார், அவ்வளோதான். கர்த்தவங்களோடு கூட இருப்பாருன்னு சொல்கிறது அதுக்கு தான் சொல்கிறோம். காலையில் எழுந்து ஒரு வசனம் போடுறோம், குட் மார்னிங் போடுறோன்னா பைத்தியம் கிடையாது எங்களுக்குலாம். உங்களை நினச்சி போடுறோம். சில பேரை இண்டிவிஜுவலாக எடுத்து போடுவோம், சில பேர் பேரை தனியாக எடுத்து போடுவோம். ஏனென்றால் தனிப்பட்ட முறையில் நான் உங்களை நினைக்கிறேன். உங்களுக்கு வேணால் அது அலட்சியமாக இருக்கலாம். யூ மே திங்க் தட் ஐ டோன்ட் ஹவ் எனி ஒர்க், ஐ ஹவ் லாட் ஆஃப் ஒர்க். எல்லாருமே அங்கே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே நான் பெரிய காடுபட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி தான் செஞ்சுன்னு இருப்பேன். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட் பிகாஸ் தட் இஸ் மை லைஃப். அதுதான் எனக்கு ஸ்பிரிட்டை கொடுக்கறது பாருங்க. ஆகினால காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அந்த எல்லா பண்புகளும் வரும் பாருங்க. அதனால தான் அங்கே சொல்கிறான் உதார குணமுள்ள
ஆத்துமா என்னவா இருக்குமா? என்னவாகுமா? செழிக்கும். ஆத்துமா செழித்தா ஆவியில சரீரத்தில் நாம் செழிப்போம், உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம், தேவனுடைய பிரசன்னம் முன்பாக போகும், நம்மை பார்க்கும். அதனால்தான் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொன்னால் தண்ணீர் கொடுக்குறவங்களுக்கு தான். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இறைக்கிற கிணறு தான் சொருக்குன்னு சொல்லுவாங்க. ஆறு ஓரமாக போனீங்கன்னா ஆற்றுல தண்ணி ஊறும், நல்லா குழி வெட்டிட்டு தண்ணி குழப்பமாக தண்ணியெல்லாம் அள்ளி வெளியில் விட்டுருவாங்க. தெளிஞ்சு தண்ணி வரும்போது பொட்டாஞ்சி மாதிரி இடத்துல பிடிச்சி ஊற்றுவாங்க. ஒரு பாத்திரத்தில் என்ன சொல்லுவாங்க, தவளை ஏதாவது வச்சுருப்பாங்க, பானை அது மாதிரி, குடம், எஸ், அது மாதிரி ஒரு துணி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஊற்றும்போது தெளிந்த நீர் வரும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம சமைக்கவோ சாப்பிடவோ பயன்படுத்துவோம். தெளிந்த நீர் வரும், சுரக்க இல்லைன்னா அது அப்படியே காசை கட்டி மூட்டை கட்டி வச்சுருந்தீங்கன்னா அது சாக்கடையில் தண்ணி சேர்ந்துச்சுன்னா கொசு தான் வந்து பிடிக்கும், நாற்றம் தான் அடிக்கும். தட் வில் பிகம் a dirty place. You don't give your money to other people and put it in a dustbin போடுற மாதிரி தான் அது நாற்றம் எடுக்கும். நாளாக சாக்கடை எப்படி நாறுகிறது, அது ஓடல தேங்கி கிடக்குது. தேங்கி கிடந்தா எப்படி இருக்கும், நாற்றம் எடுத்தது கிடக்கும் பாருங்க. அதனால தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த உண்மையான அந்த ஃப்ராக்ரன்ஸ் வரதில்லை. பைபிளை ஒழுங்காக படிச்சிங்கன்னா காணிக்கை கொடுக்கறத பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கும், சுகந்த வாசனை எழுதியிருக்கா, படிச்சிருக்கீங்களா எங்கேயா ஒரு இடத்துல? சுகந்த வாசனை, இட் இஸ் ஒன்லி சுகந்த வாசனை. கர்த்தர் அதை மோந்து பார்க்குறாரு, அவ்வளோதான். அப்படின்னா பாருங்க, அந்த காலத்தில் பலிப்பீடத்தை கட்டி மிருகத்தையும் அதையும் போட்டு பலி கொடுத்தானுங்க, அந்த வாசனை மேலே கர்த்தர் முகர்ந்தார், அதான் அதுக்கு அர்த்தம். ஸோ நவடே பவுல் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க, உங்களுடைய காணிக்கை தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். ஆனால் நம்ம போட்டு வர சென்ட்டு, ஒடிக்கொலோனு, இன்னும் என்னென்ன இருக்குதோ, ஆல் டர்ட்டி ஸ்மெல்லிங் ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே இன்வென்ஷன்ஸ்லாம் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதுதான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா ஏற்கனவே உடம்புல இருக்கிற வேறு நாற்றத்தோடு அதுவும் சேர்ந்து வேற ஒரு நாற்றத்தை கிரியேட் பண்ணார், புதுசாக நூதனமாக இருக்கும். கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஸ்மெல் வச்சுக்கிறாரு டிஃப்ரெண்ட்லி, அது வேறு யாருக்கும் இருக்காது. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற வேறு நாற்றம் இன்னொருத்தருக்கு இருக்காது, அவனுக்கு இருக்க வேறு நாற்றம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒரே சென்ட்டு ஒரே சோப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். இல்லவே இல்லை, கர்த்தர் அவ்வளோ ஞானமாக எல்லாத்தையும் செய்திருக்கிறார் பாருங்க. ஒருத்தருக்கும் செப்பரேட்டாக உருவாக்கி இருக்கிறார் எல்லாத்தையும். ஈவன் வியர்வையை கூட தனியாக தான் உற்பத்தி ஆகிறத உண்டு பண்ணியிருக்காரு. கர்த்தருடைய படைப்பை பார்த்தா ஒன்றும் நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியாது. வி cannot make a research over it, we cannot find out anything out of that. எல்லாமே அற்புதம், அதிசயம், எல்லாம் மிராக்கிள் தான், நம்ம ஆராய்ந்து முடியவே முடியாது. அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு என்ன படுமா, தண்ணீர் பாய்ச்சப்படுமா. இவன் தண்ணீரை பாய்ச்சினா தான் ஆண்டவர் தண்ணீரை உள்ள விடுவார். அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கிறது, நிறைய பேர் தண்ணீர் வராமல் இருக்கிறது காரணம் அதான் தான். ஏற்கனவே தண்ணீர் பாய்ச்சறதே கிடையாது, அதனால தண்ணீர் அவர்களுக்கு வரது வாய்ப்பே கிடையாது பாருங்க. அதனால தான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நல்ல தெளிவு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பார்த்தீங்களா? அப்போது பழைய கேத்தலிக் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் போட்டு வசனம்னு போட்டிருப்பாங்க. கத்தோலிக் பைபிள் பழசு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள், தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ இது சொல்லி வேர்ட் ஆஃப் காட், வசனம் தான். ஸோ இந்த தண்ணீர்ங்கிறது மறுபடியும் வார்த்தையில் உள்ளே போகுது பாருங்கள். அதனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செயல்பட்டால், நான் விளக்கம் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, யாரும் எழுதி வச்சுல எந்த கமெண்ட்லையும் படிக்கலை. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ, எவன் வசனத்தின்படி செயல்படுகிறானோ, வாழ்கிறானோ, கொடுக்குறானோ, அவனுக்கு கர்த்தர் பல மடங்கு திரும்ப என்ன பண்ணுவார், கொடுப்பார். அதான் அதுக்கு அர்த்தம். வசனத்தின்படி வாழ்கிறவன், வசனத்தின்படி கொடுக்கிறவன், வசனத்தின்படி ஜீவிக்கிறவன், வசனத்தின்படி சாட்சியாக நிற்கிறவனுக்கு கர்த்தர் பல மடங்கு தேவனுடைய வல்லமையையும் சத்துவத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் விசுவாசிக்கணும் பாருங்க. இன்றைக்கு உலக பிரகாரமான ஷேக்கிங்லாம் நமக்கு தேவையே கிடையாது. உலகக்கரப்பரான ஷேக்குலாம் ஒன்றுமே இதெல்லாம் கிவ் எனி ஸ்பிரிட் இன்ட்ரியூ வரவே வராது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் உன் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா அந்த வசனம் உன்னை அபிஷேகிக்கும், உன்னை பலப்படுத்தும். அந்த வசனத்தினுடைய வல்லமை உன் மேலே இறங்கும். அந்த வார்த்தைக்கு கடமை இருக்கிறது பாருங்க. அது அக்கினி, அது சம்மட்டி, எல்லாமே வசனம்லாம் 830 வாசிக்கிற பாருங்க. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உதார குணம் என்பது மிக முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு மேலான பண்பு. இஃப் யூ டோன்ட் ஹாவ் உதார குணம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீ கிறிஸ்தவனே கிடையாது. அதுக்கு சபை பேரெல்லாம் சொல்லி பயன்படுத்த வேண்டியதில்லை. நாங்களாம் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், அல்ல சபைக்கு போகிறோம் சொல்லின்னு தெரிய வேண்டியதில்லை. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, உதார குணமுள்ள ஆத்துமா தான் செழிக்கும். இப்போது தாவீது பற்றி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். நம்ம அந்த வசனத்தை அடிக்கடி பயன்படுத்துவோம் அந்த பகுதியை. ஏனென்றால்
அவன் கடைசியாக செய்த ஒரு பிரசங்கம், சாலமோனுக்காக ஜெபம் பண்ணுறது, சாலமோனுக்கு ராஜ்ய பார்த்து கொடுக்க வேண்டிக் கொண்டது, கர்த்தர் கொடுத்த வாக்கு, சாலமோன் தான் ஆலயம் கட்டுவான்னு சொன்னது, எல்லாவற்றுக்கும் பிற்பாடு அவன் என்ன பண்ணுறான், அந்த ஆலய கட்டுமான் பண்ணிக்கிட்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுக்குறான் பாருங்க. என் தேவனே 29:17 நீர் இருதயத்தை சோதித்து, நல்ல கவனி, எங்க சோதிக்கிறார் அவரு? நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். எல்லாத்தையும் கொண்டு கொட்டிட்டான். எல்லா பொண்ணு வெள்ளி பொருள்கள் எல்லாம் அவன்கிட்ட இருக்க எல்லாம் செல்வம் பணம் ஐஸ்வர்ய நாணயங்கள்லாம் போட்டுட்டான். போட்டு ஆலை கட்டுறதா கொடுத்துட்டான் பாருங்க. கொடுத்துட்டு சொல்றான், நீ இருதயத்தை சோதிக்கிறவர், நான் எதுவும் மறைச்சு வச்சிடல, என் இருதயத்தை நீ சோதிக்கிறவர், என்னுடைய உத்தம குடும்பத்தில் என்னவா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறீர் என்று நான் அறிவேன். அதனால இவை எல்லாவற்றையும் என்ன பண்றேன், உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்துட்டேன். பாத்தீங்களா? வாசிங்க. இப்பொழுது இங்கே இருக்கிற உங்களுடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். அந்த ராஜாவினுடைய ஜனங்கள் கூட ராஜா கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஓப்பனா பப்ளிக்கே கொடுத்துட்டார். சாலமோனுக்கு ஆலயம் கட்டுவதற்காக எனக்கு உள்ள இருக்க எல்லா பொண்ணு வெள்ளி பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறான். பணம் என்னென்ன வச்சிருக்கா எல்லாத்தையும் கொடுக்குறான். கொடுத்துட்டு எல்லாத்தையும் மனப்பூர்வமாய் கொடுக்குறான். மனப்பூர்வமாய் கவனிங்க. அப்போ நீ யோசிக்க வேண்டிய காரியம் இருதயம் சம்பந்தப்பட்டது. அடுத்தது அந்த இருதயத்தில் தான் ஆண்டவர் பார்க்கிறார் உத்தம குணம். அங்கேருந்து வரக்கூடியதான் உத்தம குணம். அந்த உத்தம குணம் வந்து தேவன் பிரியமாக இருக்கிறார், அதையும் அவன் புரிந்து வைத்திருக்கிறான். அப்போ உத்தம குணம் வருகிறது, இருதயம் இருக்கிறது, ரெண்டும் சேர்த்து ஏற்பாடு. அடுத்தது உத்தம இருதயத்தோடு சொல்கிறான். உத்தம இருதயம் வந்துச்சுன்னா ஒரு மனப்பூர்வமாய் வரும், மனப்பூர்வமாய் கொடுக்குறேங்கிறான். கொடுத்துட்டு உங்களுடைய ஜனமும் உங்களுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்துக்கிறதை நான் என்ன பண்ணுறேன், கண்டு சந்தோஷப்படுகிறேன். அதுதான் சாலமோன் தேவாலய கட்டுவதற்கு பயன்படுத்தின பாருங்க. ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மணி பர்ஸில் இல்லை, பேங்க் அக்கௌண்ட்டில் இல்லை, உங்கள் நகையில் இல்லை, உங்களுடைய நட்டில் இல்லை, எதுலையும் இல்லை, பொட்டுலையும் இல்லை, உள்ளே கிடையாது. எங்கே இருக்குது பாருங்கள், இருதயத்தில் இருக்கிறது. கொடுக்குற அந்த எண்ணம் எங்கே இருக்கிறது, இருதயத்தை. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இருதயத்தை தான் சோதித்து அறிகிறார். நீ வெளிப்பிரகமான செய்கிற செயல்களை எல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். அந்த செயல்கள் மூலமாக கர்த்தர் நாம் மகிமைப்படுன்னு நினச்சாலும் சரி, இது கர்த்தருக்கு தெரியாது நினச்சாலும் சரி, எது வேணாலும் நினச்சிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இருதயத்தை தான் சோதித்து பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், தேவனின் என்ன பண்ணுறீர், உள்ளத்தை பார்க்கிறீர். பார்த்தீங்களா? அவர் உள்ளத்தை தான் பார்க்கிறார், வெளியில் பார்க்கிறதே கிடையாது. சரி, அப்போ உள்ளத்தை பார்க்கிற பொழுது இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் உத்தம குணம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். உத்தம குணம் இருந்துச்சுன்னா அது வந்து ஏறக்குறைய உதார குணம் மாதிரி தான். அந்த குணம் அது ஒரு குணம், இது ஒரு குணம். ஸோ உத்தம குணம் இட் இஸ் ஒன்லி ஸ்பீக்ஸ் அபவுட் இன்டெகிரிட்டி, உண்மை, நேர்மை, முழுமை, மாய்மாலம் கிடையாது, டூப்ளிகேஷன் கிடையாது. பார்க்கும்போது ஒரு மாதிரி, பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி கிடையாது. வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி, சபையில் இருக்கும்போது ஒரு மாதிரி கிடையாது. சபையில் ஒரு மாதிரி, சபைக்கு வெளியில் ஒரு மாதிரி கிடையாது. பார்த்தீங்களா? அதனால் இதுதான் உத்தமம், இதுதான் உத்தமம். எங்கும் எப்பொழுதும் கர்த்தருக்கு பரிபூரண உண்மை உள்ளவர்களாக. சரி, உத்தம இருதயம். அடுத்தது உத்தம குணம். வாங்க, உத்தம இருதயம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், மனப்பூர்வமாய் கொடுப்போம், மனம் பூர்வமாய் கொடுப்போம். மனசில் வந்து ஒரு ஒரு குறையே வைக்க மாட்டோம். அப்போ மனப்பூர்வமாய் நம்ம கொடுக்கறத நம்ம பார்க்குற பொழுது மற்றவர்களும் கொடுக்கறத கடுத சந்தோஷப்படுவோம். ஆம் பிரியமானவர்கள். அப்போ தாவீதனுடைய வாழ்க்கையில் உத்தமத்தை பற்றி அதிகமாக பேசுகிறான். ஆனால் அதே தாவீது தான் என்னென்ன செஞ்சாலும் உங்களுக்கு தெரியும், என்னென்ன பாவம்லாம் செஞ்சான்னு தெரியும். பாவம் செய்கிறதுல பெருசு பண்ண வேண்டியது. அந்த பாவம் செஞ்சு இந்த பாவம் செஞ்சுட்டீங்க, இட்ஸ் ஓகே. ஆனால் அந்த பாவத்திலேருந்து வெளியே வரணும். அவன் அழுதான், மனம் திரும்பினான், மனசாவ சங்கீதங்களை எழுதினான். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு பிரியமானவளாக மாறிட்டான் பாருங்க, மனதுக்கு உகந்தவனாக மாறிட்டான் பாருங்க. இந்த தாவீது அவன் செஞ்ச சண்டை நிமித்தமாக ரத்தம் சிந்துறதுக்காக தான் அவன் ஆலயத்தை கட்டவானான்னு சொன்னார். அவன் வந்து அந்த செய்த பாவத்துக்காக வேணான்னு சொல்ல, பாவத்தை மன்னிச்சிடறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரத்தம் செஞ்சதுனால தான் ரத்த கரைப்பட்ட கரங்களோடு நீ வந்து ஆலயத்தை கட்டவானான்னு சொல்லிட்டு மகனுக்கு கொடுக்குறாரு. அப்போது மனப்பூர்வமாய் அவன் கொடுக்குறான். எப்படி மாறினான் பாருங்க தாவீது. 10 கடலையில் 3 கடலையில் மீறினவன் தான் அவன். ஆனாலும் கூட அவனுடைய உத்தம இருதயம், உத்தம குணம், அவனுடைய மனப்பூர்வமாய் கொடுக்குற அந்த மனம், அந்த இருதயம் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கிறார். உத்தம குணம், உத்தம இருதயம், மனப்பூர்வமாய் கொடுக்கிறது. 3 காரியங்கள் ஒரே வசனத்தில் 29:17. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உத்தமம் என்றால் என்ன? உண்மை இருக்கிறோமா? நேர்மையாக இருக்கிறோமா? எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் எல்லாத்துலேயும் ஒரு முழுமையாக இருக்கிற ஹோல்னஸ் இருக்கிறதா, கம்ப்ளீட்னஸ் இருக்கிறதா? அதுதான் இன்டெகிரிட்டி. ஸோ இன்டெகிரிட்டின்னு சொல்லி சொன்னால் வேறு எதுவுமே கிடையாது. அது ஒரு பண்பு, அது ஒரு குணம். அது எங்கேயும் விற்காது, எங்கேயும் வாங்கவும் முடியாது. நம்ம செயல்படுத்தினா தான் பண்ண முடியும். ஆனால் நாம் அந்த மாய்மாலம்,
விவேகம்ங்கிற பேரில் ரொம்ப சாமர்த்தியமாக சில டெக்னிக்கலாக மறைமுகமாக சில காரியங்களை செய்கிறதெல்லாம் நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம சாமர்த்தியம் நினச்சிக்கிறோம். இல்லவே இல்லை, தேவனுக்கு தெரியாததான். அவர் தான் உன்னை உண்டு பண்ணார். அவர் முன்னால் நீ முட்டாள், ஆனால் அவர் முன்னால் நீ கெட்டிக்கார மாதிரி அவருக்கே நீங்கள் அல்வா கொடுத்து அவருக்கே மறைச்சிங்கன்னா, அவருக்கே நீங்கள் பாரபட்சம் காட்டினீங்கன்னா ஆண்டவர் எப்படி இருப்பார் யோசனை பண்ணிப்பார். ஆனாலும் மன்னிக்கிறவர் அவர். அதுதான் அவருடைய குணமாக இருக்கிறது. கடைசி மட்டும் மன்னிக்கிறவர். அதுதான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து ஒரு பாடு நமக்கு அந்த தயவை கொடுக்குறார். பழைய ஏற்பாட்டில் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண்ணு வந்து ரொம்ப கண்டிஷனாக இருந்த யெகோவா தேவன் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இரக்கத்தை கொடுக்குறார். மன்னிக்கிறது கூட 7 முறை மன்னிக்க சொல்கிறது. கடைசி மட்டும் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் பாருங்க, மனம் திரும்புவதற்காக. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 3வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். தயாள குணம். தயாள குணம் உள்ளவன் தயாளமானவைகளை யோசிக்கிறான், தயாளமானவைகளிலே நிலைத்தும் இருக்கிறான். அப்போ தயாள குணம் உள்ளவன், நல்ல கவனிங்க, தயாள குணம் உள்ளவன் தயாளமானவர்கள் என்ன பண்றான்? யோசிக்கிறான், சிந்திக்கிறான். சிந்திக்கிறானா? யோசிக்கிறான். ரைட், நல்லது. அப்புறம் தயாளமானவர்களில் என்ன பண்றான்? நிலைத்து இருக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலைத்து தயாளமான காரியங்களையே செய்கிறான். அவனுடைய யோசனைகளும் அவனுடைய செய்கைகளும். ஸோ யோசிக்கிறான், நிற்கிறான், எல்லாத்துலையும் தயாள குணம். மறுபடியும் தயாள குணத்தை நீங்கள் ஆங்கிலத்தில் எடுத்து பார்க்குற போது இட் இஸ் ஆல்சோ எ ஜெனரல் கேரக்டரை பற்றி தான் அது பேசுகிற, ஜெனரஸ் என்று தான் பார்க்கணும். ஆகவே உதார குணம், உத்தம குணம், சரிதானே, தயாள குணம், பார்த்தீங்களா? இதெல்லாம் கொடுக்கிற, பகிர்ந்து கொடுக்கிற, பகிர்ந்து கொண்டு வாழ்கிற ஒரு கிறிஸ்டியன் சேரிட்டி காட்டுகிற ஒரு வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கிறது பாருங்கள். ஸோ பை ஜெனராசிட்டி ஹி வில் ஸ்டாண்ட், நிலைத்து நிற்கிறான். பை ஜெனராசிட்டி ஹி கிவ்ஸ், கொடுக்கிறான். அப்போது தயாள குணம் என்பது, மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய குணம். அவர் நீதியின் சூரியன் பாருங்கள். அவர் பூமியில் பாவம் செஞ்சவங்களாம் சூரியன் இல்லை நிறுத்தினார்னா, புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் சூரிய வெளிச்சத்தை கொடுத்தாருன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் பாவிக்கும் சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குறாரு, புண்ணியம் செஞ்சவனும் கொடுக்குறாரு. அதே மாதிரி தான் தண்ணீர், அதே மாதிரி தான் இயற்கை, அதே மாதிரி தான் மழை, அதே மாதிரி தான் காற்று, எல்லாமே இரக்கமுள்ள தேவன் எல்லாத்தையும் கொடுக்குறார். அவர் தான் தயாள குணம் உள்ளவர் பாருங்க. அந்த தயாள குணம் மறுபடியும் தேவனுடைய ஒரு பண்பு. அது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவை. கிறிஸ்டியனாக இருந்தால் கொஞ்சம் தயாள குணம் இருக்கணும் பாருங்க. ரொம்ப கஞ்சூஸ் மாதிரி நடந்துருக்கூடாது, பிச்சைக்காரத்தனமாக நடந்துருக்கூடாது, அற்பத்தனமாக நடந்துருக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி நம்ம பார்க்குறோம். அற்புதமான நினைவுகள், அற்புதமான செயல்பாடுகள், இதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய கெட்டிக்காரத்தை நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. கர்த்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். நல்ல கவனிச்சுட்டு வாங்க. அடுத்த வார்த்தை சொல்கிறேன், நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். கருணை கண்ணன். அடுத்தது பாருங்க, கருணை கண்ணன். அதுவும் ஜெனரஸ் ஐ, ஜெனரஸ் சோல், ஜெனரஸ் ஹார்ட், ஜெனரஸ் ஆட்டிடியூட், ஜெனரஸ் ஐ. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். அவன் தன் ஆகாரத்தில் என்ன பண்றானா? தரித்திரனுக்கு கொடுக்கிறான். என் ஆகாரத்தை பணக்காரனுக்கு நான் கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது. பணக்காரனை கூட்டு பெரிய டேபிள் போட்டு காட்டி எங்கள் வீட்டில் லைட்லாம் போட்டு, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டில் கூட இருக்காது, பெரிய டேபிள்லாம் கூட போட்டு ஆடம்பரம் பண்ணவே மாட்டோம். அந்த நாளில் நான் எனக்கு கை கால் விளங்கி நல்லா வேலை செய்கிற வரைக்கும் உட்காந்து தரையில் உட்காந்து தான் சாப்பிட்டேன். நான் அதுக்கு பிற்பாடு தான் நான் ஸ்டூல் போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஏனென்றால் உட்கார முடியாது, எழுந்திரிக்க முடியாத காலத்தில். நல்லா கவனிச்சேன். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி பெரிய ரிச்சாக இருப்பாங்க, ரிச்சாக காட்டுவாங்க. நல்லது தான், நல்லது. ஆனால் ஆண்டவர் அது வெறுக்கிறார். அதில் ஒன்றும் பிரியமே கிடையாது பாருங்கள். தன் ஆகாரத்தை என்ன பண்ணுறான்னா தரித்திரனுக்கு கொடுக்குறான். தரித்திரன்னா ஏழ்மையானவன், ஏழை. பைபிள் வசனம் உங்களுக்கு தெரியும். ஏழைக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு என்ன பண்ணுறானா? கடன் கொடுக்குறான். கர்த்தருக்கே கடன் கொடுக்குறானா அப்படின்னா. அப்போது இந்த கருணை கண்ணன் யார் தெரியுங்களா? கருணை இருந்துச்சுன்னு அவனுடைய கண்களில் பார்க்குறான். ஐயோ பாவம், அவர் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியல, உடனே போய் சாப்பாடு கொண்டு தரான். யோசித்து பாருங்கள், கருணைங்கிறது எவ்வளோ பெரிய. இட் இஸ் ஆல்சோ கேரக்டர் ஆஃப் காட். கருணை என்கிற அந்த குணம், அவன் தான் அந்த குணம் கண்களில் தெரிகிறது பாரு. கருணை கண்ணன் கண்ணில் பார்க்குறான். தரித்திரனை பார்க்குறான், ஏழையை பார்க்குறான், இல்லாதவனை பார்க்குறான், பட்டினியாக இருக்கிற பார்க்குறான், ஆடை இல்லாதவனை பார்க்குறான், உடனே போய் கொடுக்குறான். அதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள். அது தேவனுடைய ஒரு பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்வோம். மாத்திரமல்ல, அதுலேயும் அவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு கொஞ்சம் சாதம் அதில் போய் பிச்சைக்காரனுக்கு போடல. நல்லா கவனிச்சுக்கோங்க, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, இந்த லேடிஸ்லாம் கவனிங்க, தயவு சிஸ்டருங்களாம். தன் ஆகாரத்தில், எங்கள் அம்மா இருக்கிற காலத்தில் சாப்பாடுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்க சாப்பாடு போட்டுட்டு சும்மா தான் இருப்பாங்க, தண்ணி குடிச்சு படுத்துக்குவாங்க, அவ்வளோதான்.
பைபிள் தள்ள சொல்லுது பாருங்க. அடுத்த ஆகாரத்தில் தம்பி நீ இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிக்கோ, அவர் மாமா வந்துட்டாரு, அவர் சோறு பொண்ணும் கிடையவே கிடையாது. அப்பா இன்னைக்கு சித்தமாக வந்துட்டாருப்பா, சாப்பாடு தரணுப்பா, உன் சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிக்கோ கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய காரியங்களை பார்ப்போமே, கொடுக்குற காரியங்கள் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்குறான். யாரு கொடுக்குறான்னா பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய காரியம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வந்து ஆடம்பரமான ஒரு சாப்பாடு, ஆடம்பரமான இதெல்லாம் ரொம்ப விரும்பி நம்ம போவோம் வருவோம், நல்லது தான், ரொம்ப நல்லது தான். ஆனால் கருணை கண் நமக்கு இருக்கிறதா? நம்ம எதிரையே ஒருத்தர் பசியில் பட்டியில் வாடுறது, குளிரில் போகிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் உண்மையான கிறிஸ்துவரா, ஆவிக்குரிய கிறிஸ்துவரா, ஆவிக்குரிய சபைக்கு போகிறவரா, அலிலையா சபைக்கு போகிறவரா? யோசித்து பாருங்க. வசனம் நல்லா தெளிவாக சொல்லி பாருங்க. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுறான். எப்படி? அவன் தன் ஆகாரத்தை தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கொடுக்கிறதுனால அவனுக்கு என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருகிறது. அடுத்தது கருணை கண். உதார குணமுள்ள ஆத்துமா, உத்தம இருதயம், பூரணமாக இருக்கிற உத்தம இருதயத்தில் வரக்கூடிய மனப்பூர்வமான ஒரு மனம், தயாளமான ஒரு மனநிலை, தயாள குணம். அடுத்தது கருணை கண், கருணை குணம் கொண்ட கண். அவன் வந்து ஆகாரத்தில் பகிர்ந்து கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் நாம் செய்யணும். அது செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்த ஆவியானவர் நான் இன்டெகிரிட்டி டீச் பண்ணும்போது எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வசனம் தான். நான் எப்போல்லாம் இன்டெகிரிட்டி டீச் பண்ண என்கிட்ட ஹாகாயில் வந்து படித்தவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் நிச்சயமாக அந்த சப்ஜெக்ட் நான் எடுப்பேன். அப்போது இன்டெகிரிட்டியில் கொடுக்கறத பற்றி பேசுவோம் பாருங்கள். 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம், ரெண்டாவது நிருபம் 8வது வசனத்தில் 1, 2, 3 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே, பாருங்க, மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்களுடைய பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். போதும், நல்ல கவனிங்க. 3 வசனத்தையும் கவனிச்சு பாருங்க. பக்கத்துல நாட்டு சபையில ஏழை மக்களா இருக்கலாம், கூலி வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், அன்றாடம் அவங்க கூலி வேலைக்கு சாப்பிட்றவங்களா கூட இருக்கலாம். தாராளமாக பவுல் எல்லாத்தையும் பார்க்குறாரு, சபைகளை பார்க்குறார், மக்கள் எல்லாம் பார்க்குறார். அதுதான் சொல்கிறார் 3வது வருஷத்தில், அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மேலேயும் அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுத்ததற்கு நாங்களே சாட்சிகள் சொல்கிறார். பார்க்குறாரு, கொடுக்கறத பார்க்குறாரு. சரிதானே சார்? நல்லது. எதை ஏசுகிறது உட்காந்து பார்க்குறாரு, ஏழை உதவி போடுறத பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் பைபிள் எழுதி வச்சுருக்காரு. இதுதான் ஏசுகிறது காலில் எண்ணெய் விலை மதிப்பான அந்த பரிமள தைலத்தை கூட்டி தேய்த்தவளை கொடுத்து எழுதி வச்சுருக்காரு, பைபிள் எழுதி வச்சுருக்காரு. இதை வாசிக்கிறவங்களாம் தெரியட்டு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இந்த மக்கதோனியா நாட்டு சபை மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, தரித்திரத்தில் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த உபத்திரவம். ஒரு நாளைக்கு வேலை கிடைக்குதுங்க, 3 நாள் வேலை கிடைக்கலைங்க, அதான் உபத்திரவம். உபத்திரவம்னா அதான், மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடிய தரித்திரம், அவங்களுக்கே வறுமை, அவங்களுக்கே இல்லை சாப்பாடு, அவங்க வீட்டிலே சாப்பாடுங்க, அடுப்பாங்க எல்லாம் பூனை படுத்து கிடக்குது. அவங்களுக்கு அரிசி பானை பார்த்தா அரிசி இல்லை, எண்ணெய் சட்டியை பார்த்தா எண்ணெய் இல்லை, பருப்பு சட்டி பார்த்தா பருப்பு இல்லை, காய்கறி கூடையை பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வருமானத்தை வாங்கிட்டு வந்து அதை கர்த்தருக்கென்று கொடுக்கிறாள், மனப்பூர்வமாய் கொடுக்கிறாள். பாருங்கள், அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், அதுதான் சோதனை, கொடிய தரித்திரம் உடையவளாக இருந்தும் அதுதான் வேதனை, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவம் என்ன பண்ணாங்க? கொடுத்தார்கள். பார்த்தீங்களா? அந்த கொடிய உபத்திரவமும் தரித்திரமும் அவர்களை கொடுக்க செய்தது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மதமாக நம்ம கொடுக்குறோமா, காணிக்கை கொடுக்குறோமா, ஏழைகளுக்கு கொடுக்குறோமா சொல்கிறார் பாருங்கள். அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் வருமானத்துக்கு ஏற்றபடியும் தங்கள் திராணிக்கும் மேலேயும் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் இருக்கிறது ஃபுல்லாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் கொடுக்க முடியும். எனக்கு 10 ரூபா சம்பளம் வந்துருக்குது, நான் வந்து ஒரு 2 ரூபா கொடுக்கலாம், 5 ரூபா கொடுக்கலாம். இல்லை 5 ரூபா இல்லை, 8 ரூபா 10 ரூபாயும் போட்டுட்டு பட்டினியாக இருந்துருக்கிறான். உதாரத்துவமாய் கொடுத்தாளுவதற்கு நாங்கள் சாட்சிகள் சொல்கிறாங்க பாருங்க. அதுதான் உதார குணம். இது உதாரத்துவங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், உதார குணம். சரி, நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படி கொடுக்குறோமா?
அடிக்கடி நம்முடைய சபைகளில் நாம் வாசிக்கிற ஒரு வசனம் தான் 2 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், நீதி என்றைக்கும் நிற்கும் என்று. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம படிக்க போறோம். இப்போ 6ல இருந்து படிப்போம். 6ல் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகல வித கிருபையும் பெருக செய்ய வல்லவர். பார்த்தீங்களா? சிறுக விதைத்தா சிறுக அரைப்பீங்க, பெருக விதைத்தா பெருக அரைப்பீங்க சொல்லிட்டான். விசனமாக இல்லை, கட்டாயமாக இல்லை, மனித நியமித்தபடி கொடுங்கன்னு சொல்லிட்டான். அப்படி கொடுக்குற ஒரு இடத்துல தேவன் என்னவா இருக்கிறாராம்? பிரியமாக இருக்காருன்னு சொல்லிட்டான். அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகல வித நற்கிரியைகளும் பெருகர்களாக இருக்கும்படியாக தேவன் என்ன பண்றாரு? உங்களை கிருபையினாலே பெருக செய்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை தான் தேவன் கொடுக்கிறது. பாருங்க, தேவன் கொடுத்த கிருபையினாலே தான் நாம சம்பூர்ணமாக கொடுக்க முடியும், சகலவித நற்கிரியைகளையும் செய்ய முடியும். அதுல மாத்திரம் இல்லை, நாம இறைக்க முடியும். அதனால நம்ம தரித்திரராக மாட்டோம். தேவன் நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இப்போ நம்ம 11 நீதிமொழி 11:25 படித்தோம் இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 24 வாசிப்போம். வாரி இறைத்தும் கொடுத்தோம் விருத்தி அடையாரும் உண்டு. அள்ளி கொடுக்குறான், ஆனா விட இருக்குது, இன்னும் இருக்குது. அங்க பாருங்க, இன்னும் இருக்குது, கொடுக்குறான், இன்னும் இருக்குது. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, பிசினித்தனம் பண்ணியும் அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. சொல்லுவாங்க, எங்க இருக்குது கொடுக்கறதுக்கு? இருந்தா கொடுக்க போறோம், எங்ககிட்ட இல்லம்மா. அதுதான் தரித்திரம், அதுதான் வறுமை. அப்போ அவர்கள் பிசினித்தனம் பண்றாங்க, அதனால வறுமையா தான் இருப்பாங்க. அவங்க மனமார்ந்த உள்ளார்ந்த உதாரணத்துவமான இதயத்தோடு, உத்தம இதயத்தோடு, நேர்மையா முழு மனசோடு கொடுக்கறதுனால அவங்க வறுமையா இருப்பாங்க. அது காணிக்கை கொடுக்கறதுனால வர வறுமை கிடையாது. காணிக்கையை மனப்பூர்வமாக கொடுக்காததுனால வரக்கூடிய வறுமை பார்த்துக்கோங்க. அந்த வறுமை காணிக்கையை கொடுக்கறதுனால இல்லை, அந்த கடன் காணிக்கை கொடுக்கறதுனால இல்லை. உங்களுடைய மனசை தான் தேவன் பார்க்கிறார். பாருங்க, மனசை தான் தேவன் பார்க்கிறார். மனம் உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் என்ன பார்க்கிறாரா? பிரியமா இருக்கிறாரா? அப்போ கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசிப்போம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நல்ல கவனிச்சுங்க. இந்த அளவைங்கிறது அந்த மரக்கால் படி அது மாத்திரம் இல்லை, அந்த அளவை உங்களுடைய மனசு. நீங்கள் எந்த மனசோடு நீங்கள் அளக்கிறீர்களோ, எந்த உதார குணத்தோடு அளக்கிறீர்களோ, எந்த உத்தம இருதயத்தோடு அளக்கிறீர்களோ, எந்த மனப்பூர்வமாய் அளக்கிறீர்களோ, எந்த சம்பூர்ணமாய் கொடுக்கிறீர்களோ, எங்கே உற்சாகமாய் கொடுக்கிறீர்களோ, பார்த்தீங்களா? அதே மாதிரி தேவன் என்ன பண்ணுவாராம்? உங்களுக்கு அளப்பார், அளந்து உங்கள் மடியிலே போடுவார். அது அமுங்கி அந்த மரக்காலெல்லாம் நிரம்பி வழியும், கீழே வழியும், ஓவர்ஃப்ளோ ஆகும்படி உங்கள் மடியில் போடுவார். ஆசீர்வாதங்கள் படியில் அளக்கிற பொழுது படியெல்லாம் நிரம்பி, மரக்காலெல்லாம் நிரம்பி வழிந்து ஊற்றுகிற அளவுக்கு அவர் உங்கள் மடியில் அளந்து போடுவாராம். அப்போது மடியை பிடிச்சிட்டிங்கன்னா போதும். அவர் கொட்டும்போது ஒரு படி கொட்டுறது கிடையாது. ஒரு படியை வச்சு அளக்கிறாரு, 4 படியை கொட்டுறாரு, 3 படி மடியில் விழுது பாருங்க. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் எங்கே பிரதர் கொடுத்துருக்குறோம், கொடுத்து நாங்கள் பார்த்ததில்ல, இந்த மாதிரி எங்களுக்கு ஆண்டவர் அளந்து மடியில் கொட்டினது இல்லைன்னு சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பல மடங்கு திரும்ப ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பைபிள் சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உத்தம இருதயம், மனப்பூர்வமான காரியம், மன நிறைவோடு கொடுக்கிறது. தயாள குணம், கருணை கண், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறது, திராணிக்கத்தக்கதாக திராணிக்கு மேலேயும் கொடுக்கிறது. இவைகளெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவர் சொன்ன அனைத்து ஆண்டவரே வசனங்களையும் ஆண்டவர் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலேயும் ஆண்டவரே எங்களால் சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் விலைக்கு சொன்னதாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலிருந்து நாங்கள் கொடுக்கிற காரியங்களிலே ஆண்டவரே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடிக்கும்படியாய் உதாரமுள்ள குணத்தோடு, தயாள குணத்தோடு, கருணை கண்ணோடு, உற்சாகமான உள்ளத்தோடு, மனப்பூர்வமாய் கிருபையிலே பெருகின பிள்ளைகளாக கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.